ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ஒரு யங் பாய். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26, 27 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாய். அவனோட 2 வயசுல இருந்து டில் டேட் அவனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. பாடி ஃபுல்லாவே கடுமையான இச்சிங் இருக்கு. தோல் எல்லாமே கலந்து 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 வருது. நெறைய ஏரியால வந்து பிளாக்கா இருக்குது. அந்த பாம்பு சட்டை உறிஞ்சு வந்தது மாரி பெரும்பாலான பாடி பார்ட்ஸ்ல இருக்கு. இதுதான் அவனோட ப்ராப்ளம். ஓகே. இது 2 வயசுல இருந்து இருக்கு. அவன் இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயுமே அவன் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கிறான். பிளஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான். பட் டில் டேட் அது செட்டில் ஆகல. ஓகே. ஸோ முதல்ல நம்ம இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சின்ன 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 ஒரு வெப்பு அல்லது வேர்க்குரு வரது மாரியான நெறைய பண்டிலா வருது. தென் அது வந்து பஸ் கலர்ல, எல்லோ கலர்ல நெறைய அது கொப்பளங்கள் வருது. அதாவது பஸ்டியூல்ஸ். அத தொடர்ந்து கடுமையான இச்சிங் இருக்கு. இச்சிங்க வந்து விரலால சொரிஞ்சு பார்த்தா அப்படின்னா, அதுலேருந்து தண்ணி வருது. அத தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன புண்ணாகுது, ஒரு ஹார்ட் ஆகுது. பிளஸ் அந்த இடம் பிளாக் ஆயிருது. ஸோ இது டிப்பிக்கல் எக்ஸிமா. எக்ஸிமான்னு சொன்னா கரப்பான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜிக் டிஸார்டர். இந்த அலர்ஜிக் டிஸார்டர்ல எல்லோ கலர் பஸ் ஏன் வருது அப்படின்னா, அதுல வந்து பாக்டீரியாவோட இன்வேஷன். அது பாக்டீரியாஸ் உள்ள நுழைஞ்சு ஆகுது. ஓகே. இந்த ப்ராப்ளத்த இப்ப இவ்வளவு நாளா, அதாவது கிட்டத்தட்ட அவன் ஒரு 20, 22, 23 வருஷமா அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகாம இருக்கு அப்படின்றதும், ரெக்கரண்டா வருது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு 1 மாசத்துக்கு சுத்தமா இருக்காது. அதுக்கப்புறமா திரும்ப ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு 4, 5 மாசத்துக்கு இழுக்கும். இந்த மாதிரியான ஒரு சைக்கிள்ல இருக்குது. சைக்கிளிக்கல் சேஞ்ச் இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அந்த பையன நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கங்க. பாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்கின், நம்ம பாடியில வந்து அதுதான் பாதுகாப்பு கவசம். ஒரு காம்பவுண்ட் சுவர் மாரி. ஒரு வீடு இருக்கு. வீட்ட சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா, தேவையில்லாத விலங்குகளோ அல்லது வந்து திருடனோ உள்ள என்ட்ரி பண்ண முடியாதுல்ல. அதே மாரி நம்ம பாடியில வந்து கடுமையான ஒரு பாதுகாப்ப குடுக்கக்கூடிய ஸ்கின் இருக்குது. இந்த ஸ்கின்னு இந்த பையன பொறுத்தவரையில ஏகப்பட்ட டேமேஜ். பயங்கரமா பாடி ஃபுல்லாவே அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அல்லது அலர்ஜி ஆயிருக்கு, கீறல் ஆயிருக்குது. இந்த மாரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகளா இருக்கட்டும், பாக்டீரியாஸா இருக்கட்டும், ஃபங்கஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடையே இல்லாம பாடிக்குள்ளால, அந்த ஸ்கின்னுக்குள்ளால நுழையிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த பையனுக்கு இருக்குது. இதனால என்ன ஆகுது? ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதுதான் இஷ்யூ. ஓகே. இத ரொம்ப நாள் அவன் வந்து வேற ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு சித்தால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து இருக்கிறதுனால, நாம வந்து அவ்வளவு விஷயத்தையும் கிளியர் பை கிளியரா வந்து அவனுக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவனுக்கு வந்து அந்த விஷயத்த தெளிவா புரிய வச்சாச்சு. இம்மீடியேட்டா ஆல் ஆஃப் எ சடன் 1 வாரத்திலேயே 1 மாசத்துலயே இந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதெல்லாம் நடக்காத விஷயம். கிராஜுவலா கொஞ்சம் பொறுமையா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவைப்படலாம். ஏன்னா, அந்த பாடியோட ரியல் சிச்சுவேஷன் வந்து இனிமேல் தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து அட் பிரசன்ட் பண்றது என்னன்னா, முதல்ல அந்த வெளி பார்டர், அதாவது தோலோட வெளி அ எக்ஸ்டர்னல் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? அது ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்கிறதுனால, அத கவர் பண்ணி வெளிய இருந்து பாக்டீரியாஸோ இல்லன்னா மைக்ரோ ஆர்கானிசமோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ உள்ள நுழையாம இருக்கிறதுக்கான முதல் வேலை பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னல் மெடிசின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ சித்தால இதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் மெடிசின் நெறைய இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, மார்னிங் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆயில் குடுக்க போறேன். ஈவினிங் வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனான ஒரு ஆயின்மென்ட் நம்ம ரெடி பண்ணக்கூடியது குடுக்க போறேன். ஸோ மார்னிங், ஈவினிங் வந்து ஒரு ஓவரால் புரொடெக்ஷன் வந்து அதுல கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்பர் 1. நம்பர் 2, பாடியில இன்னரா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால, கண்டிப்பா உள்ள சாப்பிடுறதுக்கான இன்டர்னல் மெடிசின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு 30 டேஸ் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட். இந்த 30 டேஸ்க்குள்ளால அந்த இன்னர் இன்ஃபெக்ஷன் பிளஸ் எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் பிளஸ் அலர்ஜி இதெல்லாமே என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு பார்த்துட்டு, அத பொறுத்து அவனோட ஃபர்தர் மெடிசின்ஸ குடுக்குறது மாரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே. நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 1 மந்த் தாண்டி அவனோட அப்டேட்ட நான் உங்களுக்கு திரும்ப அப்டேட் பண்றேன். தேங்க் யூ.